ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் மனோஜ் கண்ணன் இருக்காரு. அவர் வந்து வீட்டில் வந்து அடி போட்டுட்ருக்காரு. அதாவது எனக்கு எப்படியாவது 14 லட்சம் வீட்டை வச்சு வாங்கி கொடுங்க, நான் எப்படியாவது முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு உடனே கோவத்தில் கொந்தளிச்சு நம்ம அண்ணாமலை தான் இப்படியாவது கத்துவாருன்னு நினச்சா இல்லைங்க, ஆப்போசிட்டாக நடந்துருச்சுங்க. நம்ம விஜயா செம்ம கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இந்த வீட்டை வச்சு உன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு நடு தெருவில் நானும் என் பொஷனும் இருக்கணுமாடா, பிளாட்ஃபார்முக்கு போகுமா, பிச்சை எடுக்கணுமான்னு கேட்டாங்க. நல்ல கேள்வியில் சும்மா நெத்தி அடி. நம்ம மனோஜுக்கு இருந்துட்டு ஒன்றுமே புரியல, என்னம்மா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் போய் இப்படி பேசிட்டீங்களேம்மா அப்படின்றாங்க. ஆமாம், உன்ன நம்பி எப்படா கொடுக்குறது, ஒரு மாதத்தில் ஒரு வேலைக்கு நீ உருப்படியாக போயிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினி என்ட்ரி. ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு ஐடியா கொடுத்தவர் யார், நம்ம ரோஹிணி என்ட்ரி ஆகிட்டாங்க. என்ட்ரி ஆகிட்டு அவங்க சொல்கிறாங்க, என்ட்ரி ஆன உடனே ரோஹிணி தான் இதை கேட்க சொன்னான்னு போட்டு கொடுத்துறாரு. இப்படி போட்டு கொடுத்துட்டே செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அதை சமாளிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரோஹிணி சொன்னது, இப்போதைக்கு என்னால் என் ஃபேமிலியாலே ஹெல்ப் பண்ண முடியாது அதனால தான் இப்படி சொன்னேன் ஆண்டி அப்படின்ட்டாங்க. உடனே விஜயா இருந்துட்டு நீ கனடாவே போடலனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து 1000 ரூபா சம்பளத்துக்கு முதல்ல போடாமல அப்படின்னு திட்டி விட்டாங்க. இது நல்ல கொஷின். இதை முன்னாடியே நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் பையன் ஊர் சுத்தாமல் பார்க்குக்கு போய் உட்காந்துருக்காம வேலையை பார்த்துருப்பான். ஆனால் இதை செய்ய மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே போவான்னு நினைக்கிறீங்களா, மறுபடியும் பார்க்குக்கு தான் அவங்க போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி நடந்து வந்துட்டு இருக்கும் போது முன்னாடி வந்து ஒம்பழுத்துட்ருக்காரு. முன்னாடி கிஞ்சின் இருந்தாரு அவருங்க. உடனே கடுப்பாயிடுச்சு நம்ம ஸ்ருதிக்கு. உடுன்னு கையை எடுத்து உடனே நம்ம முத்து என்ட்ரிங்க வச்சு பலார்னு அடிக்காத பார்த்தாலும் ஆச்சரியப்பட்டாங்க. அடித்தது மட்டும் இல்லைங்க, அட்வைஸும் பண்ணுறாங்க. நீ வந்து ரவி கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. தெரியும், நீ என்னால் தான் பிரிஞ்சிருக்கன்னு தெரியும், ஆனால் அது வந்து தப்பு, உங்கள் அப்பா பேசுனது, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.